பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம கதிர் லோன் வாங்குறதுக்கோசரம் ஒரு ஆஃபீஸ் போயிருக்காரு, மீனா சொன்ன ஆஃபீஸில். அங்கே ஷியூரிட்டி இருந்தால் தான் நாங்கள் லோன் கொடுப்போம், உங்கள் பேரில் ஏதோ ஒரு சொத்து இல்லை பணமோ நகையோ இருந்தால் மட்டும்தான் நாங்கள் இப்போ லோன் கொடுக்க முடியும், இல்லைன்னா நாங்கள் லோன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க வெளியே. அப்புறம் ராஜி கேட்குறாங்க, இப்போ ஒன்றும் பண்ண முடியாதா அப்படிங்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கவும், விடு எங்கேயுமே இந்த ஃபைலை வாங்கி கூட பார்க்கலாம், ஆனால் இவங்க வாங்கி பார்த்து இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே, எனக்கு அதுவே போதும், வா எங்கேயாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதுக்கு ராஜி சொல்கிறாங்க, இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க கேட்குற மாதிரி ஷூரிட்டி நம்ம பணமோ இல்லை ஏதோ கொடுக்க முடியாது, பணமோ சொத்தோ எதுவும் கொடுக்க முடியாது, ஆனால் நம்மக்கிட்ட தான் நகை இருக்குல்ல, நகையை வச்சு லோன் வாங்கலாம்ல அப்படின்னு சொல்லவுமே, எந்த நகையை வச்சு லோன் வாங்குவேன் அப்படின்னு கேட்குறாரு. இதோ இந்த என் பேக்கில் இருக்கல அந்த நகையை வச்சு நம்ம வாங்குவோம் அப்படிங்கும். ஏய் தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு கேட்குறாங்க கதிர். ராஜி இருந்துக்கிட்டு, ஆமாம் இந்த நகை எதுக்கு, சும்மா தானே வச்சுருக்க போகிறோம், ஆத்திர அவசரத்துக்கு உதவுறதுக்கு தான் நம்ம நகையே வாங்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு நம்ம லோன் வாங்கிக்கலாம் அப்படிங்கும். ஏய் லூஸு, அந்த நகை யாரை திருடிட்டு போனான்னு உங்கள் வீட்டில் நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கும். நீ திருடிட்டு போனன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ அதை உண்மையாக்க பார்க்குறியா, அதனால ஒன்றும் அந்த நகையெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம், தயவு செஞ்சு நீ கொண்டு போய் உங்கள் அப்பாங்கிட்ட மாமாட்ட கொடுத்து உங்கள் அப்பாட்ட சேர்க்கறதுக்கு வழியே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லுவோம். ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த விஷயத்துலலாம் நீ தலையிடாத, நான் லோன் வாங்குற விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், இந்த நகையை நீ எப்படி உங்கள் வீட்டில் கொண்டு போய் சேர்க்கணுமோ சேர்த்துரு, அது இன்றைக்கே கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் நைட்டு எல்லாம் டின்னருக்கு சாப்பிடும்போது எல்லாம் பழனி கேட்குறாரு, என் மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை இன்றைக்கி எப்படி ஆஃபீஸ்லாம் எப்படி இருந்துச்சு, வேலைக்கு போயிருக்கேன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கும். நல்லா இருந்துச்சு மேம். அப்புறம் உடனே ராஜி கேட்குறாங்க, ஏமாம்மா உங்களுக்கு தனி கேபின் இருக்கா அப்படிங்கும். அப்புறம் சரவணன் சொல்கிறாரு, கதிர் நீ எங்களுக்கெல்லாம் வீடியோ கால் பண்ணி காமிச்சு ராஜிக்கு காமிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைண்ணே மறந்துட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதேன்னு மீனா சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு நம்ம நேரில் போய் பார்க்கலாம் ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் செந்தில் ஏப்பா நீங்கள் காலையில் நான் முத வேலைக்கு போகும்போது நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனால் ஏன்பா நீங்கள் இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே மீனாவும் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அம்மா ஆஃபீஸ் போயும் கூட ரொம்ப வருத்தப்பட்டார், மூணு தடவைக்கு மேலே எனக்கு கால் பண்ணிட்டாரு அப்படி, இப்போ அதுக்கு என்னம்மா பண்ணலாங்கிற அப்படின்னு பேசுவோமே. ஏமாம்மா அப்படி, மாமா நாங்கள் பண்ணது தப்பு தான், நீங்கள் ஏன் கூட பேசாட்டி பரவாயில்ல, உங்கள் பிள்ளை கூட பேசுங்க மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு கேட்குவோமேனு. ஏன்பா மீனா நீ அடிக்கடி அப்பா அப்பான்னு என்னை சொல்லுவேன், எங்கள் அப்பா மாதிரி இருக்கேன் எங்கள் அப்பா மாதிரி இருக்கேன்னு, ஆனால் இப்படி தான் உங்கள் அப்பாட்ட இப்படி தான் ஒரு முக்கியமான உண்மையெல்லாம் இப்படி மறைப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கவுமேனு, ஏம்மா நான் பேசுறதுக்கு மட்டும் சரிம்மா, நான் இனிமேல் அவங்க கூட பேசுகிறேன், நான் பேசாமல் இருந்தது தப்பு தான், அதை பேச மட்டும் செய்யவா இல்லை 2 நாள் பேசாமல் இருந்ததுக்கு அவருக்கு அவங்க காலில் வேணுமா விழுகட்டுமா அப்படின்னு கேட்கவுமேனு. உடனே கதிர் இருந்துக்கிட்டு, அண்ணி என்ன கேட்குறாங்க நீங்கள் என்னப்பா பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கவும், நீ வாய மூடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம மயில் இருந்துக்கிட்டு, எப்பா நீ ஏன்பா கோவப்படுற தம்பி அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சும்மா இருங்க, ஆமாம் அண்ணன் என்ன தப்பு பண்ணுச்சு, ஏதோ லோன் வாங்கி கொடுத்துட்டாங்க, அதுக்கு எதுக்கு இப்படி சும்மா இப்படி எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோமே. நீ தயவு செஞ்சு வேலையை படுறா, எங்கடா யார் பிரச்சனை வந்தாலும் நீ எதுக்கு மூக்க நுழைக்கிற, நீ என்னமோ உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதிரை பிடிச்சி சத்தம் போட்டு விட்டுறாங்க. கோமதி சும்மா நீ வாயை பார்த்துக்கிட்டே எங்கேயே சண்டை நடக்கும் அதில் போய் நீ இன்வால்வ் ஆகலாம்னு இருக்கியா, நீ பேசாமல் இரு கதிர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சாப்பிடும்போது எதுக்கு இப்பெல்லாம் சண்டை கட்டிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் பேசாமல் சாப்பிட்டுட்டு எந்திரிங்க அப்படின்னு கோமதி சொல்லுவோம். பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மீனாட்ட கேட்குறாங்க, ஏன் மீனா சொல்லு மீனா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை முதல்ல நீ லஞ்சம் அவ்வளோ பேர் உன்னை கொடுக்க பார்த்தாங்க உனக்கு, ஆனால் நீ எதையுமே வாங்காமல் நீ நேர்மையாக இருந்த, அதெல்லாம் கேள்விப்படும்போது நான் அவ்வளோ பெருமைப்பட்டேன், என் மருமக பரவாயில்ல லஞ்சமே வாங்காமல் இவ்வளோ தூரம் இருக்குது நேர்மையாக இருக்குன்னு நான் எல்லாத்துட்டையுமே சொல்லி பெருமைப்பட்டேன், ஆனால் நீ இவன் பண்ண தப்புக்கு நீ தொண போயிருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, தப்பு தான் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஏப்பா இந்த லோன் வாங்கின விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரியுமா அப்படிங்கவும், தெரியாது மாமா அப்படிங்குமேனு. அப்போ யாருக்குமே தெரியாமல் தான் எல்லா வேலையும் பார்த்துருக்கீங்க, அப்போ இதெல்லாம் இந்த விஷயம்லாம் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் உங்கள் அப்பா என்னை என்ன நினைப்பாரு, பெத்த பிள்ளைக்கு உதவி செய்யலைன்னு கூட என்னை உதவி செய்யலை, இவெல்லாம் ஒரு மனுஷரான்னு என்னை நினைக்க மாட்டாரா, அப்போ நான் உங்கள் அப்பா முன்னாடி அசிங்கப்பட்டா பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதேன்னு
நம்ம செந்தில் எந்திரிச்சு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எந்திரிக்கிறாங்க. உடனே கோமதி என்ன இது என்ன கோவம்லாம் நிறையா வருது, என்ன சாப்பாடு தட்டை தள்ளி விட்ற, பேசாமல் உட்காரு அப்படின்னு சொல்லுவோமேனு நீங்கள் பேசாமல் இருங்க, அதான் ஆஃபீஸர் என்னமோ கோவப்பட்டு எந்திரிச்சிட்டார்ல, என்னமோ பேச போகிறாரு, பேசட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கோமே, யார் சொன்னது நீங்கள் அப்படி நான் சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதான் உண்மை, ஏன்னா நீங்கள் எனக்கு உதவி செய்யவே கிடையாது, இந்த மாதிரி ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை எதுக்கு சத்தம் போட்டுட்ருக்கீங்க, நான் மீனா வந்து லோன் போட்டதுக்கு குத்தமா இல்லை லோன் வாங்கி கொடுத்தது குத்தமா அப்படின்னு சொல்லு, எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே லோன் மீனா வாங்கி கொடுக்கலைன்னாலும் நீங்கள் அசிங்கப்பட்டிருப்பீங்க அத்தை முன்னாடி அப்படின்னு, இதில் எப்படி அத்தை வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் அரசிக்காக கார் வாங்குறதுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தீங்களா, அந்த பணத்தை கொண்டு போய் நான் வந்து பேங்க்கில் போடாமல் நான் திருடி கொண்டு போய் மீனாங்க அப்பாட்ட கொடுத்துட்டேன் வேலைக்காக, அதனால வந்து வேலைக்காக கொடுத்ததுல தான் வந்து வேலை இப்போ வாங்கி கொடுத்துருக்காங்க, நான் வந்து இதை உங்ககிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன், நான் மீனாட்ட சொல்லும்போது மீனா என்னை பிடிச்சி சத்தம் போட்டுச்சு, ஆனால் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்த்துச்சு, நான் தான் கேட்காம நான் கொண்டு போய் கொடுத்துட்டேன், ஆனால் வந்து மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்லிடலான்ட்டு தான் வந்தேன், ஆனால் அதுக்கவங்கள மீனா வந்து 10 லட்ச ரூபா பணத்தோடு வந்துருச்சு, மீனா கொண்டு வரும்னு எனக்கு தெரியலை, உங்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கு, நீங்கள் அசிங்கப்பட போகிறதுலேருந்து உங்களை காப்பாற்றி தான் விட்டுருக்கு, அதனால அவளை இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ வீட்டில் திருடினதே தப்பு, இதில் நியாயம் வேற பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அடிச்சிடுறாங்க. என்னால் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போனதுக்கு காரணமே இவர் தான், இவர் கடையில் என்னால் நிம்மதியாக வேலை செய்ய முடியல, எல்லாத்துக்கு முன்னாடி இப்படியே அசிங்கப்படுத்தவும் தான் நான் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னே நினச்சேன், ஒரு 10 பைசா கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே என்ன இந்த ஊர் உலகத்தில் கேட்டுப்பாரு, என்னை மாதிரி ஒரு நல்ல அப்பே உனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யார் சொன்னது நீங்கள் நல்ல அப்பான்னு, நீங்கள் நல்ல அப்பாவே கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்களாக அதை நினச்சிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி நமக்கு செந்தில் சொல்லிடுறாரு. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்